கம்மாயில விட்டு வளர்க்கறதுக்காக மீன் வாங்குறதுக்காக வந்துட்டோங்க பக்கத்து ஊருக்கு. கோவில் மாடு 2 கட்டி வச்சிருந்தாங்க. வந்த உடனே நம்மள பார்த்து வெறிச்சிட்டு இருக்கு. இந்த சைடு கயிற வச்சு கட்டியிருக்காங்க. தைரியத்துல நின்னுட்டு இருக்கேங்க. இல்லைன்னா இதுக்கு வர கோவத்துக்கு ஒரே குத்துல நம்ம வீட்டுக்கே அனுப்பி விட்டுரும். இந்த நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க மீன் பிடிக்க ஆள் வருவாங்கன்ட்டு. அவங்க வந்ததுக்கு அப்புறம் மீன் பிடிக்கிறதுக்காகவும் கிளம்பியாச்சு. இடத்துல பக்கத்துல 4-5 மீன் கூட்டை போட்டு வச்சிருக்காங்க. நான் யார் யார் எவ்வளவு மீன் கேட்கறாங்களோ அந்த அளவுக்கு பிடிச்சு கொடுக்குறாங்க. மீன்லயே புல்லுக்கண்ட பாப்புலேட்டு சீசனு நிறைய இருக்குங்க. அந்த வெரைட்டி எல்லாமே நாட்டு ரகம் மட்டும் தான் வச்சிருக்கதா சொன்னாங்க. மீன் எல்லாமே அரிச்சு பிடிச்சிட்டு என்ன எல்லாமே எல்லாத்தையும் பைக்ல அள்ளி போறாங்களே நினைச்சிட்டு இருந்தா இது எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் வேற தொட்டிகளை கொட்டி வச்சுட்டாங்க. மாதிரி இந்த ஐயாவும் மீன் எல்லாமே வாங்க வந்திருந்தாங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க வாங்கிப்பாங்க. கிண்ணத்துல கொட்டி வாளியில கொட்டுறாங்களேன்னு பார்த்தா அந்த கிண்ணத்துல இருக்க மீன் எத்தனை இருக்குன்றதை எண்ணிட்டு அந்த கிண்ணத்தை வச்சே அளந்திருந்து நமக்கு போடுறாங்க. பார்த்தோன்னே கம்மாயில இந்த மீனெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு எந்த அளவுக்கு கம்மாயை மீனா நிரப்பி வைக்கிறோன்னு மட்டும் பாருங்கன்னு ஒரு கனவு உலகத்துல மிதந்தாச்சு. மீனை எண்ணி ஒரு கவருக்குள்ள போட்டுட்டு ஆக்சிஜனே போட்டு நல்லா டைட்டா கட்டிட்டாங்க. வாங்கின மீன் எல்லாத்தையும் புல்லட் ரெடியா வச்சிருந்தாங்க. அப்படியே தூக்கிக்கிட்டு வீட்டை பக்கமா கிளம்பிட்டோம்.